12th Computer Science Unit 3 9th chapter List to Fields 6 Dictionary இந்த சாப்டர் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சாப்டர்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தா ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் எலிமெண்ட். இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம்னா நம்ம ஆர்டரா எந்த ஒரு சீக்வென்ஸ் ஆர்டர்ல நம்ம பிரிண்ட் பண்ணணும். ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணாம சீக்வென்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தா லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்றதுக்கு அதோட ரூல் என்ன? ப்ரொசீஜர் புத்தகம் எழுதி போட்டிருக்கேன். ஒரு 3 பாயிண்ட் தான் எழுதி போட்டிருக்கேன், அதிகமா இல்ல. பைதான் enables reverse or negative indexing for list of the element. where இந்த ரிவர்ஸ்ல பைதான் லாங்குவேஜ் பண்ணா ரிவர்ஸ்ல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி? அப்ப லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் இருக்குது, அது நெகட்டிவ் வேல்யூ பேஸ் பண்ணி நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். அது ரெண்டாவது பண்றாங்க, அது பைதான் லிஸ்ட் இண்டெக்ஸ் இன் தி ஆப்போசிட் ஆர்டர். அதனுடைய பைதான் லெவல் பார்த்தா ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அதுதான் நம்ம ஆப்போசிட் ஆர்டர் சொல்லுவோம். 0 1 2 3 is the correct order. -1 -2 -3 -3, so -3 -4 -5 -6 அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல இருந்து பண்ணக்கூடியது. இப்போ the python sets -1 and the index value from the last element. அதாவது -1 என்றது லாஸ்ட் எலிமெண்ட் நம்ம எடுத்துப்போம். அதுக்கு அப்புறம் -2 எடுத்துப்போம், அப்புறம் -3 எடுத்துப்போம், அப்புறம் போகவே இருக்கு -4 -5 -6. இதுதான் நம்ம ரிவர்ஸ் இண்டெக்ஸ் சொல்றோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கீழ எழுதி போட்டுருப்பாங்க. சோ ரிவர்ஸ் இண்டெக்ஸ் சொல்றதுக்கு இப்போ லிஸ்ட் ஈக்குவல் டு 10 20 30 40 50 இது மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் இருக்கு. இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் இருக்குன்னா இப்போ இந்த எலிமெண்ட் வந்து நம்ம ஆர்டரா பிரிண்ட் பண்றது எப்படி செய்யணும்னா 0 1 2 3 4 அப்படி சொல்லி நானே 0 பொசிஷன் 10 இருக்குது, 1 2 பொசிஷன் 20 இருக்குது, 2 செகண்ட் பொசிஷன் வந்து இருக்குது, தேர்ட் இருக்குது, அந்த தேர்ட் பொசிஷன் வந்து 40 இருக்குது, ஃபோர்த் பொசிஷன் இருக்குது 50 இருக்குது. இது வந்து நம்ம ஆர்டரா செய்யக்கூடிய process. நான் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் சொன்னேன். எந்த எலிமெண்ட் லாஸ்ட் இருக்குதோ அந்த எலிமெண்ட் -1. ஓகேவா? எந்த எலிமெண்ட் லாஸ்ட்ல இருக்க எலிமெண்ட் -1. அதுக்கு அடுத்த ரிவர்ஸ்ல இருந்து, அதாவது ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வரும், ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வரும். -1 -2 -3 -4 -5. அப்ப -1 என்ற பொசிஷன்ல 50 இருக்கு, -2 என்ற பொசிஷன்ல 40 இருக்கு, -3 என்ற பொசிஷன்ல 30 இருக்கு, -4 என்ற பொசிஷன்ல 20 இருக்கு, -5 என்ற பொசிஷன்ல 10 இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கு இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்க. போர்டுல ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி போட்டுருக்கு. மார்க் 10 23 41 75 அப்படி சொல்லி சம் எலிமெண்ட் என்ன பண்ணுங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப இந்த கிரியேட் பண்ண எலிமெண்ட் வந்து எப்படி வந்து நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம்? 75 ன்றது -1 பொசிஷன்ல இருக்கு, 44 ன்றது -2 பொசிஷன்ல இருக்கு, 23 ன்றது -3 பொசிஷன்ல இருக்கு, 10 ன்றது 4th பொசிஷன்ல இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ ப்ரோக்ராம் எழுதுறேன். இதோட ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தா இனிஷியல் வேல்யூ -1 தான் வச்சிருக்கேன். இப்போ ஒரு லூப் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல -1 ஐயோட வேல்யூ -1 ன்னு வெச்சுக்கோ. -1 greater than or equal to -4 அப்படினு சொல்லி இத கூட நான் கம்பேர் பண்றதுக்கு ஒரு லூப் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தா print of marks -i. அப்ப ஐயோட வேல்யூ இந்த இண்டெக்ஸ் பாக்ஸ்ல இருக்கும். அப்ப ஐயோட வேல்யூ இருந்துச்சுனா அப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிள் -1 வருதுனா அப்ப 1th பொசிஷன்ல இருந்து பார்த்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து
2 இருந்துச்சுனா i க்கு பதிலா i யோட வேல்யூ 2 மைனஸ் 2 இருந்துச்சுனா மைனஸ் 2 ஓட பொசிஷன் வேல்யூ பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அதுக்கு அடுத்து அதே மாதிரி எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இந்த இடத்துல i கூட i ஒண்ணா என்ன பண்ண மைனஸ் 1 கூட ஆட் பண்ணி உனக்கு இன்கிரிமென்ட் பண்ணணும். சரியா? இது மாதிரி ஒரு புரோகிராமை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதோட வர்க்கிங் எப்படி பாருங்க. இதோட வர்க்கிங் பாருங்க. ஸ்டெப் 1. இந்த ஸ்டெப் 1ல i யோட வேல்யூ வந்து -1. ஏனா ஆரம்பத்துல நான் சொல்லிட்டேன் இது ரிவர்ஸா இது பிரிண்ட் ஆக போகுது அப்படினு சொல்லி. அப்ப லாஸ்ட் எலிமெண்டோட வேல்யூ -1. அதனால i யோட வேல்யூ -1 சரி. இத கூட எடுத்து என்ன பண்றேன் -4 ஓட கம்பேர் பண்றேன். -4 விட -1 என்பது கிரேட்டர் than. கண்டிஷன் ட்ரூ ஆ ஃபால்ஸா? ட்ரூ தான். அப்ப கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கும்போது அடுத்த லைன் வரும் print of marks i அப்படினா அப்ப i யோட வேல்யூ என்ன இருந்துச்சு -1. அப்ப -1 என்ற பொசிஷனுக்கு நேரா என்ன வேல்யூ இருக்குது 75. அப்ப இங்க பாருங்க அவுட்புட்ல தெரியுதா marks of -1 equal to 75. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க அடுத்து இன்கிரிமென்ட் எப்படி பண்ணுது பாருங்க i equal to -1 இதோட வேல்யூ i யோட வேல்யூ -1 பிளஸ் -1. இப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிடும். அப்ப இங்க -1 இருக்குது இந்த பிளஸ் -1 இருக்கு அப்ப மைனஸ் இது மைனஸ் அப்ப ஆட் பண்ணா -2. இப்போ i யோட வேல்யூ 2. i யோட வேல்யூ -2. இப்போ இந்த i -2 அப்படின்றது போயிட்டு -4 கூட கம்பேர் பண்ணுது. இப்போ இது பாருங்க -4 விட -2 இருக்குது கிரேட்டர் தான். இப்போ கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸா? ட்ரூ. ட்ரூன்னு போது பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் உள்ள வரும்போது mark of -2 பாருங்க marks of -2. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் mark -2 பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்குது 41 வந்து marks of -2 பொசிஷன்ல 41 பிரிண்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் இங்க போடுங்க. இப்போ i யோட வேல்யூ -2 பிளஸ் -1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கும் நமக்கு -3. இப்போ i யோட வேல்யூ நமக்கு -3. பாருங்க மேல பாருங்க ஸ்டெப் 3 i யோட வேல்யூ -3. இந்த -3 எடுத்துட்டு -4 கூட நான் கம்பேர் பண்றேன். -4 விட -3ன்றது கிரேட்டரா இருக்கு. அப்ப கிரேட்டர் அப்படிங்கும்போது கண்டிஷன் ட்ரூ தான். ட்ரூ அப்படிங்கும்போது print of marks அப்ப i ங்கும்போது i என்ன இருக்கும் -3 இருக்கும். அப்ப -3 பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்குது 23 இருக்குது. அப்ப marks of -23 -3 இந்த பொசிஷன்ல 23 வேல்யூ இருக்குது. அதுக்கு நேரத்துல i இன்கிரிமென்ட் ஆகும். இப்ப -3 பிளஸ் -1 இந்த மாதிரி இன்கிரிமென்ட் வந்து -4 ஆ மாறும். நான் ஒரு டைம் வந்து சொல்லிருக்கேன் அதே மாதிரி என்ன ஸ்டெப் இன்கிரிமென்ட் ஆயிடுச்சு. -3 பிளஸ் -1 இது ஆட் பண்ணா -4 ஆகும். இப்போ -4 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -4 இதுவும் சமமா இல்ல கிரேட்டர் தான் இருக்குது. கிரேட்டர் தான் இல்ல ஆனா இருக்குது சமமா இருக்குது. இது -4 தான் இது -4 தான். கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ அப்படிங்கும்போது பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல மார்க்ஸ் ஆஃப் -4 இருக்கும். அப்ப மார்க்ஸ் ஆஃப் 4 அப்படினா -4 மேல பொசிஷன் என்ன வேல்யூ இருக்குது 10 இருக்குது. அப்ப 10 னும்போது இந்த இடத்துல மார்க்ஸ் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் மார்க்ஸ் ஆஃப் -4 ஈக்குவல் டு 10 இது மாதிரி நமக்கு ரிவர்ஸ் ஆர்டர் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். சோ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதே மாதிரி ஒரு எக்ஸாம்ல நீங்க என்ன பண்றீங்க லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் சேஞ்சஸ் பண்ணி வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எக்ஸாம் பண்ணி பாருங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? இப்போ நாம என்ன இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ல ரிவர்ஸ் ஆர்டர்ல எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தா அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் லெந்த் அதாவது லிஸ்ட் 1 2 3 4 அப்படி நம்ம கணக்கு பண்ணி 4 எலிமெண்ட் இருக்கு இல்லையா அது ஆட்டோமேட்டிக்கா இதுல 4 எலிமெண்ட் சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்ல போகுது அப்படின்ற வீடியோவை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஹேவ் எனி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி டவுட் கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.